கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கேள்விக்கு என்ன பதில் என்ற நிகழ்ச்சியை உங்களை வரவேற்கின்றேன். வழக்கம் போல ஒரு கேள்வியோடு வந்திருக்கிறேன். நம்ம மத்தியிலே பாஸ்டர் இருக்கிறாங்க. என்ன பதில் சொல்ல போறாங்க வாங்க பார்ப்போம். பாஸ்டர் பிரைஸ்லாம் பாஸ்டர். பாஸ்டர் எனக்கு டவுட்டுங்க பாஸ்டர். சொல்லுமா. பாஸ்டர் கிறிஸ்து ஒருவர்தாங்க சார். கிறிஸ்து ஒருவரே. வேதாங்க பைபிள் ஒரே தாங்க சார். ஒரே பைபிள் தான். ஆமாங்க சார். ஆனா சபை பிரிவு மட்டும் பல பிரிவுகளா இருக்குங்க சார். சபை பிரிவு மட்டும் பல பிரிவா இருக்கு. ரைட் விடு. ஆர்சின் இருக்கு, சிஎஸ்என் இருக்கு. ஆர்சிஎ சபைன்னு வேற சொல்றேன் நீ. அவங்க ஆர்சினா ரோமன் சர்ச்னு சொல்றாருயா. ஆமாங்க சார். ரோமன் கேத்தலிக் அவங்களே அவங்கள தங்களை கிறிஸ்டியன் சொல்லிக்கிறது. ரோமன் நாங்க கத்தோலிக்கர்கள் தான் சொல்லுவாங்களே. கத்தோலிக்கர்கள் வேற, கிறிஸ்தவர்கள் வேற. சரி சரி இருக்கட்டும், அவங்க வருவோம். அடுத்து வருவோம். சொல்லுங்க. பெந்தேகோஸ்தேங்க சார். பெந்தேகோஸ்தே பிரிவு. பெந்தேகோஸ்தேல பல பிரிவுங்க சார். அதுல பல பிரிவுகள். செவன்த் டே, அது போக செவன்த் டே, யெகோவா சாட்சிகள் வேற, யெகோவா சாட்சிகள், இந்த மாதிரி பல பிரிவுகள் இன்னும் வந்துக்கிட்டே நிறைய இருக்காங்க. எப்படி என்னங்க இதெல்லாம் என்னங்க சார்? கேள்வி ஒன்னதான் எவனும் உன்கிட்ட கேட்டாங்களாம். இல்ல அவனும் கிறிஸ்டியன் தான், நீனும் கிறிஸ்டியன் தான். நீ ஒரு சைஸா இருக்காங்க, எங்கேயோ எவனோ உனக்கு பெருசா கேட்டிருக்காங்க. கரெக்டா தப்பா? அப்படி சொல்லு. உனக்கு சந்தேகம் இல்ல, உன்னிட்ட ஒருத்தன் கேட்டதுல உனக்கு சந்தேகம் வந்துட்டு. ஆமா இல்ல, அவனும் அதே பயிலத்தான் கொண்டு போறான், நம்மளும் அதே பயிலத்தான் கொண்டு போறோம். அப்புறம் என்ன, அவனும் நம்மளும் ஏன் ஒன்னா இல்ல? நம்மளுக்கு பாஸ்ட் இப்படி சொல்றாரு, அவங்களுக்கு பாஸ்ட் அப்படி சொல்றாரு அப்படின்னு தானே உனக்கு பிரச்சனை. பேசுவோம் தம்பி. கிறிஸ்து சபையை உண்டாக்கினார், சபை பிரிவை மனிதன் உண்டாக்கினார். மொத்தமே அவ்வளவுதான். தமது சரீரமாகிய சபையை கிறிஸ்து உண்டாக்கினார். அதற்கு தமது சரீரத்தில் ரத்தம் சிந்தினார், அதுக்காக ஜீவனை கொடுத்தார். சபை பிரிவு என்பது மனிதர்களால் உண்டாக்கப்பட்டது. ஆனா அதுல ஒரு அது காலத்தின் தேவை இருந்தது. அது ஒரு காலத்தினுடைய தேவையாகும். நீங்க ஒரு பைபிள் தான், ஒரு உபதேசம் தான், ஒரு கிறிஸ்து தான். ஆனால் ஒரு இடத்துல எப்போ ஒரு புதிய சபை பிறக்குது, ஒரு புதிய பிரிவு எப்போ பிறக்குது அப்படின்னா, அந்த ஒன்று மீறப்படும் போது பிறகு. எப்படி? முதல்ல கிறிஸ்தவம்னு ஒண்ணு இருந்துச்சு, அது ரோமர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போகுது. ரோமர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போனதுக்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய பாதிரிமார்கள் பயங்கர செல்வாக்கு மிகுந்தவர்களாய் மாறுகிறார்கள். அவர்கள் வச்சதெல்லாம் வேதம், அவர்கள் சொன்னதெல்லாம் சட்டம்ன்ற நிலைமைக்கு வரும்போது, வேதம் ஒரு மாதிரி இருக்கு, அவங்க ஒரு மாதிரி இருக்காங்க. அப்போ குழப்பம் ஏற்படுகிறது. ஒரு சைஸா இருக்காப்புல, பைபிள் ஒண்ணு சொல்லுது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆனா இங்க வந்து நீ போய் பாவ மன்னிப்பு சீட்டு வாங்கு, போய் பாவத்தை அறிக்கை பண்ணு, அப்படி இப்படி நிறைய இவங்க ரூல்ஸ் போட்டுட்டே இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? இப்ப யோசித்து பாக்க, பைபிள் இப்படி சொல்றது, இருந்தாலும் இப்படி சொல்றான், தேவன் தப்புடா. அங்க பிறந்ததுதான் ப்ராட்டஸ்டன்ட். மார்ட்டின் லுத்தரால பிறந்ததுதான் ப்ராட்டஸ்டன்ட். இப்போ மார்ட்டின் லுத்தர், தேவன் அதை மார்ட்டின் லுத்தரை எழுப்பினார் என்று எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு பக்கம் காலத்தின் தேவை, தேவன் அதை சப்போர்ட் பண்றார். அப்போ மார்ட்டின் லுத்தர் வரும்போது அவங்க அந்த இயக்கத்துக்கு பேர் வந்து ப்ராட்டஸ்டன்ட்டுகள், அவங்க கத்தோலிக்கர்கள். இப்படி இந்த கிறிஸ்தவர்கள் அவங்க சொல்லிக்கிறாங்க. அது வந்து வெளியே வந்தோடனே அப்ப ப்ராட்டஸ்டன்ட் இயக்கங்கள் வளர்ந்து வருது. ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு விதமா வளருது. இங்கிலாந்துல ஒரு மாதிரி வளருது, ஜெர்மன்ல ஒரு மாதிரி வளருது, சரிங்களா? அப்படி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி வளர்ந்து வரும்போது அதுல இருந்து வந்த பிரிவுகள் தான் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த சிஎஸ்ஐக்குள்ளே நீங்க பாத்தீங்கன்னா சிஎஸ்ஐ, லுத்தரன், இவாங்கிலிக்கன். லுத்தரன் ஒருத்தர் இருக்கான், இவாங்கிலிக்கன் ஒருத்தர் இருக்கான். என்ன வித்தியாசம் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள அப்படின்னா, எங்க இருந்து வந்தானோ அதான் வித்தியாசம். லுத்தரனுடைய அது வந்து இப்போ ப்ராட்டஸ்டன்ட் இயக்கத்துல இருந்து வந்து லுத்தரன்னு சொல்றாங்கல்ல, லுத்தர், மார்ட்டின் லுத்தருடைய அந்த பிரிவினை சேர்ந்தவர்கள் சொல்றாங்க. இன்னொரு குரூப் இவாங்கிலிக்கன் சொல்றாங்க. இவாங்கிலிக்கன் அப்படின்னு சொல்லக்கூடியது இது இங்கிலாந்தினுடைய மிஷினரி. சரிங்க. ஸோ இப்படிதான் இங்க சபை பிரிவுகள் இருந்துட்டு இருந்துச்சு. இவன் சரியா இல்லாத போது இவங்கிட்ட இருந்து பைபிள் சுத்தமா வெளியே வராத சத்தியங்கள் எல்லாம் மடக்கப்பட்ட போது, அதுல இருந்து சில புறக்கணிப்புகள், சில மறுதளிப்புகள் ஏற்பட்ட போது, அதிலிருந்து உருவான இயக்கம் தான் ப்ராட்டஸ்டன்ட், இது பெந்தெகோஸ்தே இயக்கம். ஒன்று வீழ்ந்து அதிலிருந்து இன்னொன்று பறக்கிறது, முளைக்கிறது, துளிர்க்கிறது. என்ன சொல்லப்போம், துளிர்க்கு. அது 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 சரியில்லை அப்படின்னு இன்னொன்று வருது. ஒரு குரூப் வந்து அந்த அந்த புதிய அமைப்புக்குள்ள விசுவாசித்து வந்துடுறாங்க. ஒரு குரூப் அந்த புதிய அமைப்புக்குள்ள விசுவாசியாம அங்க பழைய அமைப்புல இருந்துடுறாங்க. இப்போ பிரிவுகளா தெரியுது நமக்கு பார்க்க. இப்போ நம்ம 3 பிரிவுகள் எப்படி தோன்றுச்சுன்னு சொன்னோம். ஒண்ணுக்கு அது கிறிஸ்தவமா இருந்தது,
ரெண்டா உடைந்த போது ஒன்று கேத்தலிக்ஸ்னு போயிட்டு இன்னொன்று ப்ராட்டஸ்டன்ட் ப்ராட்டஸ்டன்ட்டுகள்னு வந்துட்டாங்க. ப்ராட்டஸ்டன்ட்டுகள் சரியில்லைன்னு அதில் உடஞ்சப்ப பெந்தேகோஸ்தேன்னு ஒன்று உருவாகுது. பெந்தேகோஸ்தே ஒன்று உருவாகும் போது இப்போ கத்தோலிக்கத்திலே ஒருத்தர் இருந்துகிட்டு இருக்கான், அவன் வந்து ப்ராட்டஸ்டன்ட்டுக்குள்ள வராமல் இருக்கான். என்ன ப்ராட்டஸ்டண்டா வந்தவனுக்குள்ள இருந்து ஒரு குரூப் வெளியே வர்றான், அப்போ இன்னொரு குரூப் எங்கேயே இருக்கான், ப்ராட்டஸ்டன்ட்டுகளாகவே இருக்கிறான். அப்போ அதுலேருந்து வெளியே வந்து பெந்தேகோஸ்தேன்னு சொல்கிறான். இதுதான் அந்த பைபிள் ஒன்று தான். ஆனால் அதில் அவங்களுடைய சொந்த கருத்துக்களாக திணிச்சு அவைகளை உபதேசங்களை மாற்றும் போது அந்த உபதேசத்துக்காக ஒரு கூட்டம் வைராக்கியமாக எழும்புது. அதனால பிரிவுகள் உண்டாயிட்டு. இப்போ பெந்தேகோஸ்தேக்குள்ள ஏன் இவ்வளவு பிரிவுகள்? இந்த பெந்தேகோஸ்தேக்குள்ள இருக்கிற பிரிவுகளுக்கு நான் பின்னாடி வரேன். இதுக்கு இடையில இந்த 7ஆம் நாள், இந்த யெகோவா சாட்சிகள், இந்த மாதிரி பைபிள் மாணாக்கர் இவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, திஸ் பீப்புள் அவங்களும் இயேசுவை தான் விசுவாசிக்கிறாங்க. அவங்களும் ஆனால் அவங்களுடைய விசுவாசத்தில் சில விஷயங்களை தவறுகளாக வச்சுருக்காங்க. அவங்க நாங்கள் சனிக்கிழமை கட்டாயம் ஆராதிப்போம், ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வேலை பார்ப்போம், ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து வேலை பார்க்கக்கூடாதுன்னு எங்கேயும் சொல்லலை. என்ன சனிக்கிழமை கட்டாயமாக ஆராதிக்கணும்னு நம்ம சொல்கிறது. அவங்க சனிக்கிழமை கட்டாயமாக ஆராதிக்கணும் அப்படிங்கிற ஒரு உபதேசத்தை என்ன செய்கிறாங்க? ஆமாம், 7ஆம் நாள்காரர்கள் சொல்கிற அட்வென்டிஸ்டுகள், 7th டே அட்வென்டிஸ்டுகள் சொல்லக்கூடியதே இந்த சனிக்கிழமை லீவ் விடுற கேஸ். சரி, அதனால் அவங்க பிரிவில் அந்த ஒரு நாளை பிடித்து கொண்டு அந்த நாளை விசேஷமாக்கி கொண்டு அதுக்கு சில வசனங்களை ஆதாரமாக எடுத்துக்கொண்டு அந்த பக்கத்தில் இருந்து அவங்க தேவனை மகிமைப்படுத்தணும்னு போகிறாங்க. அது சரியா தப்பா அப்படிங்கிற விஷயத்தில் நான் என்ன சொல்லுவேன்னா, நியாயப்பிரமாணத்துக்குள்ளே போகிறதுன்றது விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு. நியாயப்பிரமாணத்துக்குள்ளே போகிறதுங்கிறது விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு. விருத்த சேதனம் மற்றவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லை. அவங்கவுங்களுக்கு என்னைக்கு தேதிக்கு என்ன வசதியாக இருக்குதோ அன்னைக்கு ஆராதிச்சுக்கிறது. அதான் இங்கே காமனாக இந்தியாவில் ஞாயிற்றுக்கிழமை லீவு, அன்னைக்கு ஆராதிக்கிறாங்க. அரபு நாட்டில் காமனாக வெள்ளிக்கிழமை லீவு, அவங்க அன்னைக்கு ஆராதிக்காங்க. இவ்வளோதான். நான் தெரிஞ்ச அளவுக்கு இந்த அரபு நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்டியன்ஸ் வந்து வெள்ளிக்கிழமை அவங்களுக்கு லீவுன்னு நினைக்கிறேன். அவன் அன்னைக்கு ஆராதிப்பான். அவனும் சனிக்கிழமை தான் ஆராதிக்கணும், நீயும் சனிக்கிழமை தான் ஆராதிக்கணும் அப்படிங்கிற விஷயம் இல்லை. பிதாவை எங்கும் தொழுது கொள்ளலாம், எப்பயும் தொழுது கொள்ளலாம், எப்படியும் தொழுது கொள்ளலாம். ஆனால் தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த 4 நட்சத்திரம்லாம் அதில் கிடையாது. அது அவங்க அதை சொல்கிறாங்க. யெகோவா சாட்சிகள் ஒருபடி மேலே. என்ன அவங்க இயேசு வேற, யெகோவா வேற. இந்த யெகோவாவுக்கு தான் நாங்கள் சாட்சிகள். அவர் சொன்னார், இயேசு சொன்னார், எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள்னு சொன்னாங்க. இவங்க நாங்கள் அவருக்கெல்லாம் சாட்சி இல்லை, நாங்கள் அவருக்கு மேலே இருக்க பெரியவருக்கு சாட்சிகள்னு சொல்லிட்டு இவரை மறுதளிக்கிற லெவலுக்கு இவங்களுடைய அமைப்பு போய் இன்னைக்கு அவங்க தனியாக பைபிள் பிரிண்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஒரு பைபிள்னு சொன்னேன்ல, அவங்க வேற பைபிள் பிரிண்ட் பண்ணிட்டாங்க. அது இப்போ புழக்கத்துக்குள்ளே வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதை சிலர் அங்கீகரிக்கிறாங்க, சிலர் அங்கீகரிக்கல. அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் யெகோவா சாட்சிகள் தனி பைபிள் அச்சடிக்கப்பட்டதாக தகவல் உண்டு. சரிங்க சார். அப்புறம் இந்த மாணாக்கர் குரூப்பு அப்படி இப்படின்னு இருக்காங்க. ஒரு குரூப் நிறைய இருக்காங்க. இது எல்லாம் ஒரு குரூப் வந்து பைபிளில் ஏதோ ஒரு கருத்தை பிடித்து கொண்டு தொங்கிக்கிட்டு இருக்கிற, அதை முக்கியப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு கூட்டங்கள். இவர்கள் பெந்தேகோஸ்தே அமைப்பிலிருந்து மாறுபட்டவர்களாக இருக்கிறாங்க. இது போக இந்த அமைப்பு இல்லாத ஒரு கூட்டங்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னால், கிரகாம், அவர் பேர் என்னமோ ஒரு பேர், கிரகாம் ஸ்டெயின்ஸை நம்ம தப்பாக சொல்கிறேன் நான், எனக்கு டக்குன்னு அவர் பேர் வரல. ஒரு நானே இயேசுன்னு சொன்ன ஒரு குரூப்பு, பிரென்ஹாம் குரூப். அவர் வந்து தன்னை கிறிஸ்து என்று அறிவித்து கொண்டவர். அப்படி ஒரு குரூப் வந்து தமிழ்நாட்டிலையுமே இருக்காங்க. கிறிஸ்தவர்கள் தான், ஆனால் பிரென்ஹாம் தான் எங்களுக்கு கிரைஸ்ட்னு சொல்லுவாங்க. பிரென்ஹாம் தான் எங்களுக்கு கிரைஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு, அதெல்லாம் வந்து கள்ள கிறிஸ்து கூட்டம். அப்படி ஒரு கூட்டம் இருக்கிறாங்க சபையில். நீங்கள் சபைன்னு கிறிஸ்தவர்னு எடுத்துக்கிட்டால் இதுக்குள்ளே எல்லாருமே உள்ளே வர்றாங்க. சரிங்க சார், புரியுதுங்களா உங்களுக்கு? இது எல்லாத்தையும் தாண்டி கிறிஸ்துவினுடைய சபைன்னு ஒன்று இருக்குது, அதை தான் இயேசு சேர்க்க போகிறாங்க. சரிங்க சார். இப்போ பெந்தேகோஸ்தே அமைப்புக்குள்ளே நிறைய போர்டு இருக்கு. பெந்தேகோஸ்தே அமைப்புக்குள்ளே நிறைய போர்டுகள் இருக்குதுன்னா எல்லாருமே ஆளுக்கு ஒரு ஒழுங்குகளை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு ஒழுங்குகளை பிடிச்சி. இப்போ ஒரு கூட்டம் சொல்றாங்க, ஒரு ஊழியக்காரன் கட்டாயமா கல்யாணம் முடிச்சு தான் ஊழியம் பண்ணணும், கல்யாணம் முடிக்காதவே சபையை நடத்தவே கூடாது அப்படின்னு ஒரு குரூப் சொல்றாங்க. இன்னொரு குரூப்பு ஊழியக்காரன் கல்யாணம் முடிக்காம இருந்தா நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் சொல்றாங்க. இப்போ நம்ம கிருபாசனத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம கிருபாசனத்தில் விவாகம் உள்ளவர்கள் இருக்காங்க, விவாகம் மற்ற நிலையில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நம்மளுடைய பின்புலம் வந்து வேதத்தின் அடிப்படையில் நம்ம செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், இங்கே அதுக்காக எல்லாமே வேதத்தின் அடிப்படையில் செய்கிறோம்னு சொல்லலை நான். இந்த விஷயத்தில் ஆண்கள் பெண்கள்
விவாகம் முடிச்சவங்களும் இருக்காங்க, விவாகம் முடிக்காதவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு உள்ள சபைகளை நடத்திட்டு இருக்கிறாங்க. ஊழியம் இயங்கி கொண்டு தான் இருக்கு. அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இங்கிட்டு ஒரு பிரிவு என்ன சொல்றாங்க, விவாகம் முடிக்காதவன் தான் எங்கள் ஸ்தாபனத்தில் ஊழியம் செய்யணும். அங்கிட்டு ஒருத்தர் விவாகம் முடிச்சாதான். என்ன இதில் தனித்துவமாக இண்டிபெண்டன்ட் சொல்லுவாங்க, சுயாதீன திருச்சபைகள்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல ஒரு சபையவோ அல்லது 4-5 சபைகளையோ உருவாக்கி வைத்து அவர்கள் இண்டிபெண்டன்ட் ஊழியர்களாக என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். எல்லாத்துக்கும் பைபிள் ஒன்று தான். இது எல்லாமே என்னன்னா அவங்களுக்கு தகுந்தது போல என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிடணும், ரசிக்கப்பட்டவர்களுக்குள்ளே உபதேசம் ஒன்று தான், அதில் மாற்று கருத்து கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனால் இவர்கள் எல்லாருமே உபதேச ரீதியாக பிரிந்து கிடக்கிறதை கிறிஸ்து அங்கீகரிக்க மாட்டார். முதல்ல இதை நம்ம உள்வாங்கணும். உபதேச ரீதியாக பிரிந்து கிடக்கிறத கிறிஸ்து அங்கீகரிக்க மாட்டார். கிறிஸ்து என்ன கட்டளையிட்டாரோ அதான் சத்தியம், அதான் போதனை. சொல்ல புரியுதுங்களா? அஸ்திவார உபதேசம், அப்போஸ்தல உபதேசம், இத மாற்றமே கிடையாது. புரியுதுன்னு நினைக்கிறேன். இவங்க அஸ்திபாரத்துல ஏற்பட்டிருக்கிற மாற்றங்களால, அஸ்திபார உபதேசத்துல ஏற்பட்டிருக்கிற குளறுபடிகளால் இவங்க பிரிஞ்சு கிடப்பாங்கன்னா தேவன் அதை அங்கீகரிக்க மாட்டார். ஞானஸ்நானத்தை சிலர் மறுதளிக்கிறாங்க. 2ஆம் வருகையில பல விதமான குளறுபடிகள் இருக்குது. ஆவியானவருடைய அபிஷேகத்தை குறித்ததான ஒரு சில குளறுபடிகள் இங்கே இருக்குது. இவைகள்னால ஒரு ஸ்தாபனம் பிரிந்து கிடக்கும் அப்படின்னா அது வேதத்துக்கு புறம்பானது. அதெல்லாம் தேவன் அங்கீகரிக்க மாட்டார். எப்படி பிரிஞ்சிருக்கலாம்னா, உன் ஊர்ல நீங்க எல்லாரும் ஒரே உபதேசத்துல இருக்கணும், தெரு தெருவா என்ன செஞ்சிருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? தெரு தெருவா என்ன செஞ்சிருக்கலாம்னா, நாம இந்த தெருவில் சர்ச்சுக்கு போறோம், அவங்க அந்த தெருவில் பக்கத்துல இருக்க போறாங்க, ஆனா எல்லாருக்கும் உபதேசம் ஒண்ணுதான் அப்படிங்கிற இடத்துலதான் சபை இருக்கணும். இவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்களுடைய நினைப்பு எப்படி இருக்குன்னா, உபதேசத்துல இவங்க மாத்தி மாத்தி வச்சு, ஒருத்தன் நகை போடலாங்கிறான், ஒருத்தன் நகை போடக்கூடாதுங்கிறான், ஒருத்தன் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கலாங்கிறான், ஒருத்தன் மூழ்கி ஞானஸ்தானம் தேவையில்லைங்கிறான், ஒருத்தன் பரிசுத்த ஆவியானவர் உண்டு, அந்நிய பாஷை வரங்கள் உண்டு அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான், ஒருத்தன் அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் தேவையில்லைங்கிறான். இப்படி மாறி 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 இவங்களை கூட அடித்து போட்டுட்ருக்கான். இப்படி ஒரு பிரிவினையை, இப்படி ஒரு பிரிவினையும் பேச விரும்பல. அப்படிப்பட்ட பிரிவினைகள் இருக்கிறது தேவனுக்கு சித்தமும் இல்லை. எப்படி பிரிஞ்சிருக்கலாம்னா, ஒரு அரசாங்கத்தில் ஒரு பதிவு பண்ணி ஒரு கணக்கு வழக்கு கொடுக்கறதுக்கு, அவர்கள் எல்லாரும் சகோதரர்களாக பயணிக்கிறதுக்கு ஒரு ஐக்கியத்துக்காக ஒரு போர்டு இருக்கலாம், அவ்வளோதான். மேக்சிமம் அவ்வளோதான் தம்பி. சரிங்க சார். உபதேசங்கிறது பைபிள் தான். என்ன பைபிளில் சொல்லியிருக்கிறத சொல்கிறது தான் நான் அழைக்கப்பட்டேன், நான் நம்புகிறேன். என்ன ஒரு போர்டு சொல்லி அந்த போர்டு கீழே இருக்க உபதேசத்தை சொல்கிறதுக்கு நான் அழைக்கப்படலை. சரிங்க சார். புரியுது? அப்போ எனக்கு போர்டு எதுக்கு தேவைப்படுது? ஒரு தலைமை அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு, ஒரு சகோதரர்களுக்குள்ள உண்டாயிருக்கிற ஐக்கியம், என்ன அது போக அரசாங்கத்தில் நம்ம உண்மையாக இருக்கிறதுக்கு ராயனுக்குரியதை ராயனுக்கு கொடுக்கணும். அப்போ அரசாங்கத்தினுடைய அந்த பதிவு மற்ற எல்லாத்துலேயும் ஒரு இயக்கமாக சேர்ந்து பயணிக்கிறது தான் ஸ்தாபனம். உபதேசம் பைபிளில் சொல்லியிருக்காங்க. இந்த உபதேசத்துக்காக தான் நாங்கள் இந்த போர்டில் இருக்கோங்கிறதெல்லாம் தப்பான. புரியுது? ஆமாம், வேற உபதேசம் பண்ணால் நீ வேற போர்டு வச்சுக்கன்னு சொல்கிறோம், தப்பு. பைபிளில் சொல்லியிருக்கதை சொல்லணும், அதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டது. அது நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அதுக்கு தான் நீங்கள் அழைக்கணும். சரிதானே? அப்போ இவங்க எல்லாமே இந்த பிரிவுகள்லாம் ஏன் பிரிஞ்சு கிடக்குறாங்கன்னா, இவங்களே உருவாக்கிட்டாங்க. இந்த கொள்கைகளுக்கு இந்த பிரிவு இவங்க தான், தேவன்லாம் உருவாக்கலாம். தேவனுக்கு அது பிரியம் இல்லை. கிறிஸ்தவன் சபைகளாக பிரிந்து கிடக்கிறதே கிறிஸ்து விரும்புகிறதில்லை அப்படிங்கிறத முதல்ல நான் விளங்கணும். ஊழியக்காரனான நான் விளங்கணும். அப்போ அவங்கள்லேருந்து நான் ஏன் பிரிந்திருக்கிறேன், அப்படி அவங்களோட இணைந்து பயணிக்க வேண்டாம். அவங்க உபதேச ரீதியாக அவங்க மாறி நிற்கிறது எனக்கு அவங்களோட சேர்ந்து பயணிக்க இயலாமல். சரிங்க. உபதேச ரீதி அவங்க ஞானஸ்தானத்தை மறுதளிக்கிறவர்களாக இருக்கிறார், திருமுழுக்கை மறுதளிக்கிறவர்களாக இருக்கு. அவர்களோடு நான் சேர்ந்து பயணிக்க முடியாது. அதனால உங்களில் உத்தமர் இன்னார் என்று விளங்கும்படி உங்களுக்குள்ள மார்க்க பேதகம் உண்டாயிருக்க வேண்டியது. அதுல இருந்து உத்தமமாய் நம்ம வசனத்தை சொல்லுகிறதுக்கு தான் இந்த பிரிவை நம்ம வச்சிருக்கிறோமே ஒழிய எதுக்காக வைக்கல?
பையில. ஆமா, புரியுதா உங்களுக்கு? இல்லைன்னா அவங்களோட சேர்ந்து அவங்க நம்மளோட சேர்ந்து பயணிக்க முடியாது. அதனால நான் அவங்களோட சேர்ந்து பயணிக்கிறேன். ஆனா கிறிஸ்துவுக்கு சபை பிரிவுகள்லாம் கிடையாது. புரியுதுங்க? கிறிஸ்துவுக்கு சபை பிரிவுகள் கிடையவே கிடையாது. அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கணும். சபை பிரிவுகள் எல்லாம் மனிதனால் உண்டாக்கப்பட்டது. அவங்களுடைய கொள்கை ஒரு விதமாக எடுத்து அதை கோர்வையாக்கி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொள்கைக்காக உருவாக்கிட்டாங்க. அது உபதேசமாகும். அது கிறிஸ்துவனுடைய சித்தம் இல்லை. புரியுதா? மனிதனால் உண்டாக்குனது சேர்க்க தேவன் வரல. அவர் சொன்ன உபதேச தேவன் கை கொள்வது, சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிக்கும்படி வாசல்களை திறக்கும். அது எந்த சபை? அந்த சபையிலே அவன் உண்மையுள்ளவனா இருக்கிறானா அப்படிங்கிறதா இங்க விஷயம். சில விஷயங்கள் நம்ம தள்ளிடலாம் அப்படின்னு சிலர்லாம் இன்னைக்கு தள்ளுறாங்க துணிகரமா. ஆண்டவரும் போதகருமா இருக்கிற நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்கள் ஒருவர் காலை ஒருவர் கழுவ கடவீர்கள். இது கட்டளை. கிறிஸ்து கட்டளை இட்டதை சபைக்கு சொல்லணும், செய்யணும். இன்னைக்கு நிறைய சபைகள்ல கால் கழுவுறாங்களா? இல்லைங்க, இல்ல. அப்போ ஒரு கட்டளையை அவன் மீறிக்கிட்டாங்கல்ல, அந்த சபை எதுக்கு இயேசு சேர்த்துக்கிடணும்? இப்படி நிறைய சபைகள்ல நிறைய கட்டளைகள் மீறப்பட்டிருக்கு. நிறைய சபைகள்ல நிறைய பிரிவுகள்ல உபதேசங்கள் மறுதளிப்பு ஏற்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி கிறிஸ்தவனாய் நம்ம கிளம்பணும். அப்பதான் வருகைக்கு போக முடியும். நம்ம ஸ்தாபனத்தினுடைய ஸ்தாபகராக இருக்கிற சாதி இயேசுதாசன் ஐயா யாருடைய உபதேசத்தையும் அவர் கடை வாங்கி சொல்லணும்னு அவர் நடத்தப்படவே இல்லை. அதுதான் பைபிள் சொல்லிருக்கு அப்படின்னு அடிச்சு பேசினார். அவரை எந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே அடக்க முடியல. ஏன்னா அவரை தேவன் நடக்கணும். அதனால இது ஊழியமாக எழுதிச்சு. இது நமக்கு ஒரு சந்தோஷமான செய்தி தான். ஆனா அதே நேரம் நம்ம இந்த பிரிவு தான் நம்மளை பரலோகம் கொண்டு போகும் நம்பிக்கிட்டு இருக்கிறார். இங்க நல்லவனு இருப்பான், கெட்டவனு இருப்பான். இந்த பிரிவுக்குள்ள வந்துட்டு அவனுக்கு பரலோகம் சொல்லிடுவீங்களா? நீங்க கிருபாசனத்துக்குள்ள வந்துட்டா நீ எப்படி பரலோகம் போயிடும், எவனுக்கு நீ உத்தரவாதம் கொடுக்க முடியாது. அந்த போர்டு வேஸ்ட் தானே. அதுதான் நான் காலங்காலமா சொல்லிட்டு இருக்கிறேன். சபை பிரிவுகள் தேவனுக்கு பிரியமற்றது. நீ கிறிஸ்தவனாய் வாழ வேண்டும், கிறிஸ்துவுக்குள்ள வாழ வேண்டும், கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும், பிறருக்கு முன்பாக சாட்சி. அதுக்கு தான் தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். 1000 பிரிவுகள் மனிதனால் உண்டாக்குது. அங்க ஒரு உபதேசம் தான் இருக்கு, ஒரு கிறிஸ்து தான் இருக்கிறார், ஒரு பைபிள் தான், கான்செப்ட் ஒன்று தான். இவங்களுக்கு சிலது முடியலை, பிரிச்சு வச்சிருக்காங்க, அதனால பிரிச்சு வச்சுக்கிட்டாங்க. சிலது முடியுது, அதனால பிரிச்சு வச்சுக்கிட்டாங்க. சிலது அவன் விழுந்துட்டான், அதனால இவங்க பிரிஞ்சு வந்துட்டாங்க. இவ்வளவுதான். இந்த காரணத்தினால பிரிஞ்சான். ஆனா அப்படி இல்லை, அதான் உண்மை. புரியுதா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.